நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். உலகம் கண்ட உதயம், நம்மில் உறவு கொண்ட இதயம், மனங்கள் அன்பில் இணையும், அருள் மழையில் மலர்ந்து நனையும், கூரைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே, மனம் நிறைவு காண நெஞ்சம் நிறைந்திடுமே, கூரைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே, மனம் நிறைவு காண நெஞ்சம் நிறைந்திடுமே, இன்பம் பொங்கும் நாளினிலே, இனிய நல் வேளையிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நம் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இணையதளத்தின் வாயிலாக நம் ஆண்டவர் இயேசுவின் கல்வாரி பலியிலே பங்கெடுக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் இறைவன் நிறைவேற்றும்படியாக இத்திருப்பலியை சிறப்பாக கொடுக்கின்றோம். இத்தூய திருப்பலியிலே பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நமது குற்றங்கள், பலவீனங்கள், இயற்கைக்கும் மனிதருக்கும் கடவுளுக்கும் எதிராக செய்த எல்லா தவறுகளையும் நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எல்லாம் அல்ல இறைவா, ஆண்டவரே எங்களுக்கு உதவியர்ல உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். அதனாலும் திருமணடைய உயிர்த்தெழுதல் மறை நிகழ்வை பெருவிழாவாக கொண்டாடியது போல அவரது வருகையின் போது புனிதர்கள் அனைவரோடு மகிழ்ந்திருக்க நாங்கள் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன்.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தை 15, 22 முதல் 34. அதிகாரம் 18, இறை வார்த்தை 1. அந்நாள்களில் பவுலுடன் சென்றவர்கள் அவரை ஏதென்சு வரை அழைத்து சென்றார்கள். சீலாவும் திமோத்தேயுவும் விரைவில் வந்து சேர வேண்டும் என்னும் கட்டளையை பவுலிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பி சென்றார்கள். அரையோப்பாகு மன்றத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது: ஏதென்சு நகர மக்களே, நீங்கள் மிகுந்த சமய பற்றுள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன். நான் உங்களுடைய தொழுகை இடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிபீடம் ஒன்றை கண்டேன். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த கடவுள், விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர், மனிதர் கையால் கட்டிய திருக்கோவில்களில் அவர் குடியிருப்பதில்லை. அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்றனைத்தையும் கொடுப்பவர் அவரே. எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை. ஒரே ஆளிலிருந்து அவர் மக்களினம் அனைத்தையும் படைத்து அவர்களை மண்ணுலகின் மீது குடியிருக்க செய்தார். அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளையும் வரையறுத்து கொடுத்தார். கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். தட்டி தடவியாவது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கிறோம், இயங்குகிறோம், இருக்கின்றோம். உங்கள் கவிஞர் சிலர் கூறுவது போல நாம் அவருடைய பிள்ளைகளே. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் மனித கற்பனையிலும் சிற்ப வேலையிலும் திறமையிலும் உருவாக்கப்பட்ட பொன், வெள்ளி, கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது. ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்து காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இப்போது எங்கும் உள்ள மக்கள் யாவரும் மனமாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். ஏனென்றால் ஒரு நாள் வரும், அப்போது தாம் நியமித்த ஒருவரை கொண்டு அவர் உலகுக்கு நேர்மையான தீர்ப்பு அளிப்பார். இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்ததன் வாயிலாக இந்நம்பிக்கை உறுதியானது என எல்லாருக்கும் தெளிவுபடுத்தினார். இறந்தவர் உயிர்த்தெழுதல் என்பது பற்றி கேள்விப்பட்டதும் சிலர் அவரை கிண்டல் செய்தனர். மற்றவர்கள், இதை பற்றி நீர் மீண்டும் வந்து பேசும், கேட்போம் என்றார்கள். அதன் பின் பவுல் அவர்கள் நடுவிலிருந்து வெளியே சென்றார். சிலர் நம்பிக்கை கொண்டு அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். அவர்களுள் அரையோபாகு மன்றத்தின் உறுப்பினரான தியோனிசியும் தாமரி என்னும் பெண் இருவரும் சிலரும் அடங்குவர். இவற்றுக்கு பின்பு பவுல் ஏதென்சை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 148. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள். உன்னதங்களில் அவரை போற்றுங்கள். அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். அவருடைய படைகளே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உலகின் அரசர்களே, எல்லா மக்களினங்களே,
தலைவர்களே, உலகின் ஆட்சியாளர்களே, இளைஞரே, கன்னியரே, முதியோரே மற்றும் சிறியோரே, நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. யோவான் எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 16 இறை திருவார்த்தைகள் 12 தொடங்கி 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார், அவரிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாற்றுமைப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே சாதாரண மனிதரை போன்று வாழ்ந்து, நமக்கு தெரியும் அவர் பாவம் தவிர்த்து மற்ற எல்லா நிலையிலும் நம்மை போன்று இந்த உலகத்தில் வரும் துன்பங்கள் துயரங்கள் ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார் என்பதை நாம் விவிலியம் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அவர் இந்த உலகிலே வாழும் பொழுது நம்மை எல்லா நிலைகளிலும் வழிநடத்தி வந்தார். அதே போன்று நாம் எப்படி வாழ வேண்டும், எங்கெல்லாம் அநீதி இணைக்கப்படுகின்றதோ அதையெல்லாம் தட்டி கேட்டார். எனவேதான் உண்மைக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தார் என்று அவரை நாம் புகழ்கின்றோம், போற்றுகின்றோம். இப்போ இந்த உண்மை நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக, நீதி நேர்மை நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த உலகிலே வாழ்ந்து இறந்து மரித்து அவர் விண்ணகம் சென்ற பின், நான் உங்களுக்கு ஒரு துணையாரை அனுப்புவேன், அவர் உங்களை உண்மையை நோக்கி வழிநடத்துவான். நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம், முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவான். அப்ப இந்த தூய ஆவியானவர் இவருடைய செயல்பாட்டை நாம் அறிந்திருக்கின்றோமா என்றால் அது பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் தூய ஆவியை ஒரு மறந்த கடவுள் என்று தான் சொல்ல வேண்டும். அது திருச்சபையிலே பல நேரங்களிலே இந்த தூய ஆவியின் வல்லமையை நாம் உணராமல் இருந்திருக்கின்றோம்.
இந்த மூவர் கடவுள், தந்தை, மகன், தூய ஆவி, மூவரும் ஒரே கடவுளாய் இருக்கின்றார் என்று நாம் மறைக்கல்வியிலும் சரி, மற்ற எல்லா திருச்சபை நடக்கின்ற எல்லா காரியங்களிலும் நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் அந்த தூய ஆவியின் உடனிருப்பை நாம் உணர்ந்திருக்கின்றோமா? இப்போ இவர்தான் நம்மை உண்மையை நோக்கி வழிநடத்துவார். இப்போ உண்மை என்றால் என்ன? எது நல்லது, எது தீயது, எது மனிதருக்கு நன்மை பயக்கும், எது ஒரு மனிதனை பகைமைக்கிட்டு செல்லும், எது ஒரு மனிதருக்கு இந்த வாழ்க்கைக்கு அடிப்படை கற்றுத்தரும் என்பதை அறிந்து கொள்வதற்கும் உணர்வதற்கும் ஒரு நல்ல தெளிவை கொடுப்பவர் தான் இந்த தூய ஆவியானவர். இப்போ அப்படிப்பட்ட இந்த தூய ஆவியானவர் தான் நம்மை உண்மையை நோக்கி வழிநடத்துவார் என்ற மைய சிந்தனையை சிந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ என்னுடைய வாழ்வு, என்னுடைய செயல்பாடு ஒவ்வொன்றும் தூய ஆவியின் துணையோடு தொடங்க வேண்டும். சிந்தித்து பார்ப்போம். நாம் எந்த காரியத்தை செய்தாலும் தூய ஆவியோடு பாடலோடு தொடங்குகின்றோமா? சில நேரங்களிலே நாம் தூய ஆவியை பல நேரங்களிலே மறந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் இருக்கின்றது. இப்போ இந்த தூய ஆனவரைத்தான் நான் இந்த உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி நற்கருணையையும் தூய ஆவியையும் அன்னை மரியாவின் பரிந்துரையையும் அன்னையையும் நமக்கு அவர் ஒரு கொடையாக கொடுத்திருக்கின்றார். அப்போ இந்த தூய ஆவியின் தூண்டுதலாக ஒவ்வொருவரும் தூண்டப்பட வேண்டும். அப்போ நன்மை தீமை எது என்று அறிந்து இயேசுவை போன்று சென்ற இடமெல்லாம் நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது நான் உண்மையிலேயே தூய ஆவியின் துணையோடு என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்குகின்றேன். அப்போ சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். எந்த காரியத்தை செய்தாலும் தூய ஆவியின் துணையை நாடி நாம் தொடங்க வேண்டும் என்று. பல நேரம் நாம் பைபிள் வாசிப்போம், திருவிழியத்தை வாசிப்போம். அப்பொழுது நான் இந்த திருவிழியத்தை வாசிக்கின்றால் அனைத்தையுமே புரிந்து கொள்ள முடியாது, வாசிக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று, நாம் எப்பொழுதெல்லாம் திருவிழியத்தை வாசிக்கின்றோமோ அப்பொழுது கேட்க வேண்டும், தூய ஆவியானவரே, இதோ கடவுளுடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு எனக்கு ஆற்றலை தாரும், அருளை தாரும் என்று சொல்லி தொடங்க வேண்டும். இன்றிலிருந்து நாம் முயற்சி எடுப்போம். ஆவியானவரே, என்னை வழிநடத்தும், என்னை என் பிள்ளைகளை பாதுகாத்தரும், என் செயல்களை ஆசிர்வதியும், எனது குடும்பங்களை ஆசிர்வதியும், நன்மை தீமை எதுவென தெரிந்து இயேசுவை போன்று மூவொரு கடவுளை போன்று நன்மையானதை மட்டுமே இந்த உலகிற்கு செல்ல நல்ல மனதை தர வேண்டும் என்று தூய ஆவியானவர் கேட்போம். உண்மையிலேயே தூய ஆவி தரும் அன்பு, அமைதி, ஒற்றுமை, சமாதானம், மனமகிழ்ச்சி, பிறரை தவறாக புரிந்து கொள்ளாமல் நன்றாக புரிந்து கொண்டு பிறருக்கு எது நன்மை பயக்குமே அதை மட்டுமே செய்யக்கூடியவர்களாக, உண்மைக்கு குரல் கொடுக்கின்றவர்களாக, அதைத்தான் சிந்து கொள்ளும். உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். இப்போ உண்மைக்கு குரல் கொடுக்க வேண்டும். அங்கு உண்மையானதை மட்டுமே, உண்மையை மட்டுமே எங்கு சென்றாலும் பேச வேண்டும். நம்முடைய நாவிலே பொய்மை வரக்கூடாது. ஏனென்றால் நான் வணங்குகின்ற கடவுள் உண்மையானவர், நேர்மையானவர், நீதியானவர். இப்போ நீங்களும் நானும் உண்மையை நோக்கி பயணிக்க வேண்டும், நேர்மையை நோக்கி பயணிக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயம் நம்மையும் நாம் செய்யும் தொழிலையும் நமது செயல்கள் ஒவ்வொன்றையும் நமது பிள்ளைகளையும் இறைவன் நிறைவாக ஆஸ்வதிப்பார். உண்மையிலேயே உண்மையை நோக்கி வழிநடத்துகின்ற தூய ஆவியானவன் நம்மோடு இருந்து நம்மை காத்தருவாராக. ஆமேன். பாலனை படைத்திட வந்தேன், உன் திரு பாதத்தில் ஏனை ஏற்க வேண்டும். உழைப்பின் பாலனை படைத்திட வந்தேன், உன் திரு பாதத்தில் ஏனை ஏற்க வேண்டும். அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட, அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட, உவந்து நீரேற்பி ஏழையின் காணிக்கை இறைவாயேற்பாய். நிலைக்கும்
இறைவாய் இனிப்பாய் என் வாழ்வே இனிதாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய் தலைவனுள் பீடத்தின் காணிக்கையாய் தகுதியில்லா என்னை அன்பினார் தயவுடன் ஏற்பாய் பழி பொருளாய். சகோதர சகோதரிகளே, என்னுடைய குடைமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை அன்பில் பங்கு பெற செய்திட உமை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை எரிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, இக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்திலே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாம். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவேற செய்தலினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரை குருவாம் பலிப்பிடமாம் செமரியாம் விளங்கினான். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்துலகின் மாந்தன மக்களுக்கு இருந்தனர். அவரை ஆற்றல் மிக்க ஒரு அதிகாரம் கொண்ட தூதர்களும் வாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்குமே ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளையும் எங்கள் ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்கள் எல்லோருக்குமே அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வெற்று ஒண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வனமே இரவிருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் கடவுளுக்கு நன்றி கூறி தம் சீடர்கள் எல்லோருக்குமே அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினை உயிர்ப்பினை கொடுத்து வாழ்கிற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமஞ்ச ஒளியும் பெரிய தகுந்தங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் தள்ளுமங்களும் எங்களை தூய ஆவியார்தாமே ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தர்கள். எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தல்லும். ஆண்டவரே, இதோ இந்த கல்வாரி வழியிலே இணையதளத்தின் வாயிலாக ஜெபித்து கொண்டிருக்கின்ற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித ஆரோக்கிய அன்னை, அவருடைய கடவுளான யோசேப்பு திருத்துதர்கள், இவ்வுலகில் மக்குந்தராய் எந்தோராகிய புனித வேண்டும். நாங்கள் இலைவாழ்வில் வந்ததை பெற்று ஒருத்தருமை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை வளர்ந்து ஏற்று வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு நமக்கு கொடுத்த ஜெபத்தை சொல்லி நம் அனைவரையும் நமது நாட்டினையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிறப்பாக இப்பொழுது நம்பிக்கையோடு ஜெபிப்போம். என்னுடைய இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விளைவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நல்லவை வென்றாடுகின்றோம். உமது இரக்கத்தினது வியானங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு துன்பமின்றி யாதொரு நோயுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் மகிழ்வோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவ, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தலுக்கும் எங்களுக்கும் அளித்தர். எங்கள் பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்களை பாராமல் மது திறமை நம்பிக்கை மட்டையும் கண்ணோக்கி அதற்கு அமைதி ஒற்றுமை தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி நம் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியை அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துகின்ற தூய ஆவியை நான் உங்களுக்கு அளித்துள்ளேன், அவர் உங்களை வழிநடத்துவார் என்று சொன்ன அன்பு தெய்வம். தர்மையான விருந்துக்கு அளிக்கப்பட்ட நாம் உண்மையிலேயே பெயர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும்
வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறைகளால் நீ நிறைய பெற செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்குமை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உண்மையை நோக்கி நம்மை வழிநடத்துகின்ற தூய ஆவியின் செயல்களுக்கு ஏற்பவால சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. மனசெல்லாம் மெல்ல மெல்ல மறியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதமா. பூ பூக்கும் நந்தவனம் போலிந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மாவும் அருளால். கைத்தாளம் போடுவோம் மகிழ்ந்து கூடுவோம், இக்காலம் ஊதுவோம் புகழ்ந்து பாடுவோம். ஜெபமாழை சூடி மங்களங்கள் கூறுவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மறியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதமா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.